இது நான் இருக்க வேண்டிய ரூம் தானே. இப்போ நீ வந்து இருந்துட்டா நான் சந்தோஷமாக விட்டுருவேன் நினச்சேடி. எப்படி என் பிளான்? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன மேடம், என்ன சொல்லுங்க. அங்கே எல்லாருமே சேஃப் தானே? சொல்லு. வினிதாவும் சுனிதாவும் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்றக்கெல்லாம் ஏதாவது கொடு. ஏதோ குறுக்கு விட்டுறாம பண்ணிடாத சரியா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அடி பாவி, நான் நினச்ச மாதிரி நீ தான் இதுக்கு எல்லாமே காரணமா? உன்ன மேம், நீங்கள் அந்த கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். மேடம், சுனிதாவும் மட்டும் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மேடம். உங்களை கெஞ்சி கேட்குறேன். அதை பற்றி நம்ம பேசவே இல்லையேடா. மேடம், இவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்க, கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. ஆதாயம் இல்லாமல் யாராவது இப்படிலாம் ரிஸ்க் எடுப்பாங்களா? நான் அவளை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல மேடம். ப்ளீஸ் மேடம், எப்படியாவது எனக்கு சுனிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மேடம். டீ, சுனிதா தான் வெற்றியை கல்யாணம் பண்ணியிருக்காள. நீ என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இது சரியில்லைடா. மேடம், இந்த உலகத்தில் யாருமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது இல்லையா? எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிட்டு அவளை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறேன் மேம். அவள் தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் மேம். சரி சரி, நான் சக்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ வெற்றி என்னமோ பண்ணிக்கிட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நினச்சது நடக்கணும். அடிப்பாவி, தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ மறுபடியும் அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கியா? கல்யாணமே பிடிக்கலன்னு ஓடி போனேன். இப்போ என்னடி உனக்கு சக்தி கேட்குது? இருடி இரு, உனக்கு வச்சு செய்கிறேன். பாவி பாவி பாவி, தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு அக்காவா? நல்லா சும்மாவே விடக்கூடாதுடி. இங்கே பாரு, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் அவங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் மேலே எந்த சந்தேகம் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீயும் பத்திரமா அவங்கள எங்கே ஒழிச்சு வச்சிருக்கியோ அங்கேயே ஒழிச்சு வச்சுக்கோ. மேடம், நான் சொன்ன இடத்துல தான் மேடம் முடிச்சு வச்சுருக்கேன். எங்கே? அந்த பழைய பூத் பங்களாவில் மேம். ஓகே ஓகே, அந்த பழைய பூத் பங்களா தானே? சரி, அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் லைட்டெல்லாம் போடாமல் பக்கத்தில் எதுவும் இல்லாத மாதிரி அவளை மறைச்சி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுங்க சரியா? ஏதாவது பண்ணிடாதீங்களா? பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க ரெண்டு பேத்தையும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம். அவங்க வேற சுனிதாவை கல்யாணம் பண்ணிட்டு என் குழந்தை ஆயிடுவாங்க. அதனால் எந்தவித ஆபத்தும் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்படியாவது உங்கள் பிளானை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட பிளானுக்கு நீங்கள் ஒத்து வரணும். உங்கள் பிளான் முடிஞ்சோன்னே எனக்கு கை கழுவி விட்டுறக்கூடாது. சரி சரி சரி, எல்லாமே சக்ஸஸ் சக்ஸஸ். நீ சொன்னதை நான் செய்கிறேன், நான் சொன்னதை நீ செய்யாது போது எனக்கு. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு அக்காவா? இப்படி பண்ணி வச்சிருக்கீடி. சரிடா, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிங்க மேம். சரி, இடத்த தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. அந்த பக்கம் போயிடலாம். இல்லாட்டி இவளுக்கு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? பொறுமையாக இருக்கா காயத்ரி, பொறுமையாக இருக்கோ கூப்பிடாத. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நம்மளுக்கு சந்தோஷம்தான். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், ரெண்டு பேர் தொலைஞ்சாளுக. நிம்மதியாக என் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் அனுபவிப்பேன். ஆமாம், எல்லாத்தையுமே பிளான் பண்ணுமே. இந்த அரவிந்த் எப்படி கழட்டி விடுறதுன்னு பிளான் பண்ணாமா விட்டுட்டோமே. சரி விட, எப்படியா சக்தியை கல்யாணம் பண்ணிட்டா இந்த வினிதா வேணா அரவிந்த் கூட வாழ்ந்துட்டு போகிறான். பழையபடியே எல்லாமே மாறிட்டும்ல. இதில் ஏன் தப்பு இது இல்லையே. என்ன திடீர்னு வைக்கிட்டது மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு? அதுவும் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கா. என்ன ஒரு அதிசயமாக இருக்கு. இதை கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? எவ்வளோ கோவமாக இருக்கேன். கொஞ்சம் கூட புருஷன் வெளியே வந்துட்டான், ஒரு அக்கறை இருக்கா ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்கணுன்னு. நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணல. இப்போ தான் அக்கறை வந்திருக்குல்ல மேடத்துக்கு. சரி, என்ன தான் அனுப்பியிருப்பான்னு கேட்போமே. வெற்றி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறத தவிர வேறு எதுவும் கேட்க முடியல. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் உங்கள் மேலே நான் பொசசிவாக தான் பேச வந்தேன். உங்களை பொசசிவ் ஆக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய சண்டையாக போய் முடியும்னு நான் நினைக்கலைங்க. என்னை மன்னிச்சிடுங்க. என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா விடவே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் தான் பெஸ்ட். இதுக்கப்புறம் வேறு யாரும் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பெரிய ஒரு என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெற்றி. என்னை மன்னிச்சிடுவியா? என்னோடய அன்பு புரிஞ்சுக்கோ வெற்றி. நான் தெரியாமல் தான் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ வெற்றி. என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. எப்போவும் நீ தான் இருப்ப. அதை புரிஞ்சுக்குவல்ல. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் வீட்டிலேருந்து கிளம்பி உன்னை பார்க்க வந்துட்டுருக்கேன். புரிஞ்சுதா? உன்னை பார்க்குறக்காக வரேன். என்னை பார்க்கறதுக்காக வராதா? எவ்வளோ என் மேலே அன்பு வச்சிருக்கான்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் நானும் அவ்வளோ கோவப்பட்டுருக்கூடாது. சாரி சுனிதா. நீ சாரி கேட்குற வரைக்கும் என்னோடய ஈகோ ரொம்பவே இதாக இருந்தில்ல. மன்னிச்சிரு. நீ இங்கே வந்தோன்னே உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. சாரிடி, எல்லாமே சாரிடி. என்னை மன்னிச்சிருடி. அச்சோ, லூசத்தனமாக உளறிட்டு இருக்கேன் பாரு. என் பொண்டாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. தலைக்கால் புரிய மாட்டேங்குது. என் செல்லம்னா என் செல்லம் தான்.
உங்ககிட்ட அந்த சந்தோஷமான முகத்தை பார்க்குறது தாண்டி ஆசைப்பட்டேன். நேற்றுக்கு நீ அழுதது எனக்கே மனசு கேட்காம கோவத்தில் தாண்டி வெளியே வந்தேன். என் மேலே உள்ள கோவத்தில் உன்னை அழுக வச்சுட்டு நீ அப்படிங்கிற ஒரு கோவத்தில் உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லடி. அது அப்போவே போயிடுச்சு. இருந்தாலும் நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு பார்க்கறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. எனக்காக நீ மெசேஜ் பண்ணிடுறத கேட்டு உன்னோட வாய்ஸை கேட்டோன்னே நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்னு உணர்றேன்டி. சாரிடி சுனி, மன்னிச்சிரு. இனிமேல் எப்பவும் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன்டி இந்த மாமா. ஆனால் நீங்கள் சோகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு யோசிங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. ஆமாம் நீ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க நீ. வெற்றி மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? இல்லை அண்ணி, நான் எதுவுமே சொல்லலை அண்ணி. ரகு, நீங்களாவது கால் பண்ணி வெற்றி இங்கே வர சொல்லுங்கள். அங்கே தனியாக இருக்கும்போது பேச வேணாம் ப்ளீஸ். சரி சரி, நானே கால் பண்ணுறேன். 2 பேரும் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, நானே கால் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன். ரிங் போகுது, வெயிட் பண்ணுங்க. ஹலோ ரகு, சொல்லுங்க. எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டு இருக்கீங்க. வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. ஓகேங்க, சரி வாங்க பேசிக்கலாம். என்னாச்சு நீங்கள் பாட்டு பேசிட்டு ஃபோன் வைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருடி. அவரே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரா? வெளியில தான் வண்டி நிறுத்திட்டு இருக்காரா? உள்ளே வந்துடுவாரு. அச்சோ, அண்ணன் வேறு ரொம்ப சந்தோஷமா வராரு. எப்படிங்க நீ சொல்றது? அதுக்குன்னு நம்ம சொல்லாமே இருக்க முடியுங்களா? வெயிட் பண்ணுங்க, நானே சொல்கிறேன். நீங்கள் பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். எங்கே நம்மளால மட்டும் காணுமே? அண்ணி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நைட்டு ஃபுல்லாக எங்கே போனீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். அது உங்கள் தங்கச்சி கூட சின்ன ஒரு ஃபைட்டு, அதனால கோச்சிட்டு போயிட்டேன். அதை இப்போ வந்துட்டேனே, விடுங்க. அவள் எங்கே கூப்பிடுங்கல்ல, பார்க்கணும். அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் கூப்பிட்டுருந்தோம். அதை சொல்ல வர்றதுக்குள்ளே ஏன்னா இப்படி நான் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்தேன். வெற்றி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னாச்சு இருக்கும்? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? சக்தி, உன் ஃபேஸும் சரியில்லை. என்னடாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து பதட்டப்படாமல் பொறுமையாக கேட்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பிரஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, சரியா? அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீதாவையும் சுனிதாவையும் ஜான் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் வெற்றி. என்ன என்ன சொல்கிறீங்க? எனக்கு சரியாக கேட்கல. அண்ணா, உண்மையாலுமே அவங்க சொல்கிறது உண்மைதானே? அண்ணியையும் பிடித்தவையும் கடத்திட்டாங்க அண்ணா. உனக்கு இது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தீங்க. இப்போ லவ் பண்ண ஆரம்பித்தா எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுதுண்ணா. ஐயோ சுனி ஐயோ சாரிடி, என்னால் தாண்டி எல்லாமே. முதல்ல எல்லாம் நிறுத்துங்க. இங்கே வீட்டில் யாருக்கும் தெரியாது, நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ரகு, அர்ஜுன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 2 பேரோட நம்பரையும் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர். சுனி